ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். இந்த வீடியோவில் இந்த மேக்கப் லுக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி மேக்கப் லுக். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் டெய்லி வியர் லுக். நோ ஃபவுண்டேஷன், நோ கம்பேக்ட், ஒன்லி டே க்ரீம் மேக்கப். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன் சைட் பின்னல் போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப ட்ரெண்டி கூட, அது மாதிரி ரொம்ப சேஃப் கூட நம்மளோட முடிக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது டோனர். பிகாஸ் நம்ம எப்போ மேக்கப் போகிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப சிம்பிள் மேக்கப்பாக இருந்தால் கூட டோனர் போட்டுட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணுறது. ஒன் சைடு பின்னல் எப்போதுமே நம்மளுக்கு சேஃபு. நான் அந்த வீடியோவை உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப வருஷமாகவே ஓலேயோட டே க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் SPF இருக்குது. எனக்கு அது நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போவும் அதே ஓலே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன டே க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டே க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு ரூல் தான், எப்போதுமே நம்ம வச்சு தேய்க்கக்கூடாது. ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி சின்ன சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் நார்மலாக ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம ஒத்தி எடுப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லைனா உங்கள் கையை வச்சு கூட டெய்லி டக்குன்னு பண்ணிட்டு போகிறது தானே. ஸோ உங்கள் கை வச்சு கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நம்மளோட டெய்லி வியர் க்ரீமை இந்த மாதிரி செட் பண்ணும்போது ஒரு ஃபவுண்டேஷன் கவர் லுக் இருக்கும். நம்ம டெய்லி ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் இதெல்லாம் போட தேவையில்லை. அந்த மாதிரி போடாமல் டே க்ரீமே இந்த மாதிரி சூப்பராக நம்ம செட் பண்ணிக்கலாம். என்னோடய ஓலே க்ரீம் என்னோடய ஸ்கின்னுக்கு செம்மையாக மேட்ச் ஆகும். இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கூட. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா கன்சீலர் போடுவோம். பிகாஸ் நம்மளோட அண்டர் ஐ கவர் பண்ணுறதுக்காக, டார்க் ஏரியாஸ் கவர் பண்ணுறதுக்காக போடுவோம். ஸோ டே க்ரீமில் அதே மாதிரி நீங்கள் டே க்ரீம் வச்சே ஹைலைட் பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர் ஐயில், கண்ணை சுற்றி எங்கெல்லாம் கன்சீலர் போடுவீங்களோ அந்த இடத்துலலாம் டாட் வச்சு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னாடிக்கும் இப்பையும். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது பான்ஸோட பவுடர். நான் டே க்ரீமை செட் பண்ணுறதுக்காக தான் நான் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது ஹிமாலயோட பவுடர் தான். என்னோடய டெய்லி வியர் மேக்கப் கூட ஹிமாலயா பவுடர் வச்சு தான் பண்ணுவேன். பட் நிறைய பேர் பான்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேக்கப் லுக்கில் நான் பான்ஸ் வச்சு தான் ஷேர் பண்ணுறேன். பவுடர் செட் பண்ணுறதுக்கும் சேம் ரூல் தான். நம்ம டே க்ரீமுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் பவுடர் எப்படி செட் பண்ணுவோமோ, அதாவது ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் பவுடர் எப்படி செட் பண்ணுவோமோ சேம் அதே கான்செப்டில் தான் டே க்ரீமுக்கு மேலே பவுடர் செட் பண்ணுறோம். பவுடரை நம்மளோட டே க்ரீமுக்கு மேலே வச்சு தேய்க்கக்கூடாது. மாய்ஸ்சரைசரோ எதுவாக இருந்தாலும் அது மேலே வச்சு தேய்க்கக்கூடாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும், சீக்கிரமாக ஸ்வெட் ஆகிடும், ரொம்ப டல்லாக தெரிவிங்க, ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடரை செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ டே க்ரீமை ரொம்ப பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோ ஃபில்லிங்க்கு ஹிமாலயா காஜல் ப்ளஸ் ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் ப்ரஷ் வச்சு பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஐப்ரோ ஃபில்லிங், அதே மாதிரி ஐ மேக்கப், இதெல்லாம் தான் நம்மளோட மேக்கப் ஹைலைட் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நான் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்கின் டோனுக்கும் ஐப்ரோ கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொதுவாக கேர்ள்ஸுக்கே ஐப்ரோ நல்ல டார்க்காக, அது கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒல்லியாக நிறைய பேர் எடுப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் பட்டையாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம தனித்தனியாக வீடியோவில் பார்க்கலாம். ஐப்ரோ ஃபில்லிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மெபிலினோட கலோசல் காஜல், அதோட லேபிள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ பட் உள்ளே இருக்க ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இப்போவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் டெய்லி வியர் மேக்கப்புக்கு உங்களுக்கு ஐ லுக் போட்டு காட்ட போகிறேன். இது பிகாஸ் லாங் லாஸ்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எப்போதுமே கண்ணுக்கு கூட ப்ரஷ் வச்சு ஹிமாலயா தான் யூஸ் பண்ணேன். பட் ரீசெண்டாக இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப லாங் லாஸ்டிங் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்குலாம் ஒன்றும் லாங் லாஸ்டிங்காக பிடிச்சிக்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. டெய்லி வியருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம்.
கண்டிப்பாக வந்து நம்ம ஐலைனர் போடும்போது விங்கு வைக்கணும். அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நிறைய பேர் வந்து விங்கு வச்சா அது வந்து வெளியில் தெரியும், இல்லை நான் மேக்கப் போட்டது அப்படியே தெரியும் அப்படிங்கிறனால நிறைய பேர் விங்கு போடாமல் ஐலைனர் போடுறீங்க. ஆனால் விங் போடாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. ஸோ வந்து லைட் விங்னாவது நீங்கள் கண்டிப்பாக லைட்டாக வச்சு தான் ஆகணும். ஸோ நான் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப லைட் தான், நான் ரொம்பலாம் இழுத்து விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ஐலைனரில் நம்ம ஐ மேக்கப்புக்கு இன்னும் ஒரு ட்ரிக்கு கூட இருக்குது. நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம முடிச்சாச்சு ஐலைனர். நெக்ஸ்ட் வந்து சேம் ப்ராடக்ட் வச்சு நான் வந்து என்னோடய வாட்டர் லைனை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக போடல, ரொம்ப லைட்டாக தான் போடுறேன். நான் டெய்லி வேர் லுக்குக்கு நம்ம சாரீ அந்த மாதிரி கட்டினா தான் ரொம்ப டார்க்காக போட்டால் நல்லாயிருக்கும். லைட்டாக போட்டால் தான் டெய்லி வேர் லுக்குக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். நம்ம மேலே மட்டும் லைன் போட்டு கீழே போடாமல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதுதான் என்னோடய ரெகுலர் லுக், உங்களுக்கே தெரியும். பட் வந்து லைட்டாக போட்டாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ உங்களோட கண் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல அந்த இடத்த மட்டும் நல்லா டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண் நல்லா பெருசாக முட்டையாக அழகாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இங்கே வந்து இப்போ பர்ஃபெக்டாக செட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்மளோட அப்பர் வாட்டர் லைன்லையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் ட்ரிக்கு. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். நான் ஒரு சிம்பிளான மேக்கப்புக்கு ஐ லுக் வந்து நல்லா கிராண்டாக தெரிஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்னோடய அப்பர் வாட்டர் லைன்லையும் கிளாசல் காஜல் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா. ஏன் நீங்கள் இதையே எப்போவுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. இது முடிஞ்சால் தான் நான் அடுத்து வாங்குவேன். அதனால தான் அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். பிகாஸ் வந்து முடி விழுகாமல் இருக்கும், நல்லது. ஸோ வந்து அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதா தான் அர்த்தம். நல்ல ஒரு பிராண்ட் வச்சு நம்ம ரெகுலராக மஸ்காரா யூஸ் பண்ணுறது கூட நல்லது தான். கீழே வந்து கீழே இழுத்து விடாமல் நம்மளோட அப்பர் ஐலாஸ் அண்ட் லோவர் ஐலாஸ் ரெண்டையுமே வந்து மேலே நோக்கி தான் நம்ம வந்து மஸ்காரா செட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது மெபிலினோட பேபி லிப்ஸ். நீங்கள் வந்து ஒரு நூட் கலர் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலர் வேர் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக்கை விட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து மெபிலினோட பேபி லிப்ஸ் வந்து நல்ல ஒரு பிங்க் ஷேடும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அது உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரியே இருக்குது, நல்ல கிளாஸ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும் சூப்பராக. அண்ட் வந்து நம்மளோட கண்ணை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு வந்து கண் டல்லாக இருக்கும் அண்டு டார்க் சர்க்கிள் இருக்கும். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ, நிறைய தடவை நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். பட் வந்து பேபி லிப்ஸாக இருந்தாலுமே நம்ம வந்து லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னாலுமே இந்த லிப் பாம் வச்சு நீங்கள் செட் பண்ணும்போது செம்ம ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சேம் அதே மாதிரியே நம்ம வந்து ஐஷேடோ கொடுக்குற இடத்துல, அதே மாதிரி கன்சீலர் கொடுக்குற இடத்துல, நம்ம கீழே உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கும்ல அந்த இடத்துல வேறு எங்கேயும் கொடுத்துட வேணாம், கண்ணை சுற்றி மட்டும்தான் லைட்டாக, ரொம்ப டார்க்கால ரொம்ப லைட்டாக வச்சு ஒரு பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக தெரியும். ஒரு நல்ல பக்கா ஃபினிஷ் இருக்கும், நல்ல ஒரு கிராண்ட் லுக் மேக்கப் போட்ட மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் மேக்கப் லுக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கம்மல் போட்டுக்கிறேன். நம்ம லைட்டாக எப்போதுமே சிம்பிள் மேக்கப்புக்கு ஒரு சிம்பிள் கம்மல் தான் போடுவோம் இல்லையா. அது இல்லாமல் டெய்லி வேருக்கு நம்ம குட்டியாக ஜிமிக்கி இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவோம். ஸோ நானும் காலேஜ் பீரியடில் இந்த மாதிரி தான் லைக் பண்ணேன். என்னோடய காலேஜ் பீரியட் மேக்கப் லுக்கும் இது தான். நல்ல பின்னல், பயங்கரமாக பின்னல் போட்டு தான் போகிறது. தலையை விரிச்சு போட்டால் முடி கொட்டிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஷியஸ் இருக்கும் முன்னாடிலாம். இப்போலாம் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து முடியெலாம் கொட்டுது. நெக்ஸ்ட் வந்து பிந்தி வைக்கிறோம். ரெகுலர் வேருக்கு நம்ம எப்போதுமே ஐடெக்ஸோட பிந்தி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் பிந்தி வச்சுருந்தேன், செட் ஆகலை. ஸோ கேமராவுக்கு எடுக்கலை. ஸோ வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன்.
அண்ட் இன்னொரு டிப்ஸ் கூட, நம்ம நிறைய பேர் வந்து நல்லா ஐப்ரோலாம் போட்டு பிந்தி வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பெரிய நெத்தி இருக்கிறவங்க வந்து நல்லா 2 ஐப்ரோக்கு நடுவில் பிந்தி வைப்பீங்க. கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. கொஞ்சம் மேலே தூக்கி நான் வச்சிருக்க மாதிரி வச்சா மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பாருங்கள். சின்ன நெத்தி உள்ளவங்க அதே மாதிரி கூட வச்சுக்கலாம், 2 ஐப்ரோக்கு நடுவில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப அழகான, ஃபவுண்டேஷனே இல்லாத ஒரு மேக்கப் லுக். இதுதான் நானும் டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. பட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த லுக்கை நீங்கள் எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.